ஹலோ பாண்டா குட்டீஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பாண்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து நெதரில் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காண்டி வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சோல் சாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வந்துட்டு சோல் சாண்ட் வாழை இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹாப்பி கெஸ்ட் வந்து கிடைக்கும் இல்லையா, அதை எடுக்க தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ வந்துட்டு நான் இங்கே வந்து பார்க்கும்போது கீழே இறங்கிறதுக்கு வந்துக்கிட்ட எந்த ஒரு வழியுமே இல்லாதனால நானே வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வே போட்டுட்டு நான் கீழே வந்துட்டேன். அப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த பிளேஸ் அது இருந்தது. அது வந்து மீண்டும் என் மேலே வந்துட்டு ஃபயர் பால் வந்துட்டு கக்கிட்டே இருந்ததா, வந்து என்னை சாகவும் அடிச்சிருச்சு. நான் அதை சேர்த்து போயிட்டு ஒரே கடுப்பில், அந்த பிளேஸ் மேலே சரியான கடுப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பைத்திய மாதிரி கை தட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வழியாக நான் வந்துட்டேன். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் இல்லை. சரி ஓகே, நம்ம வந்துட்டு ஹாப்பி கெஸ்ட்டை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருந்தேன்னா, அங்கே போனால் நிறைய வந்துட்டு அது என்ன ஸ்கெலிட்டன், அது என்னப்பா அது ஸ்டோன் பிளாக் வந்து இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு பாலான்னு பார்த்தா அங்கே நிறைய கேஸ்ட் இருந்ததுனால ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹாப்பி கேஸ்ட் இருந்தது. ஸோ அதை வேக வேகமாக நான் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வரும்போது பிளாஸ்ட் வந்து என்னை அடிச்சிட்டு இருந்ததா, அதை போட்டு தள்ளிட்டு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ வந்து வேக வேகமாக நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா வந்துட்டு நமக்கு இவ்வளோ ஈஸியாக வந்து ஹாப்பி கேஸ்ட் கிடச்சிருச்சின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம் கிடச்சிருச்சு இல்லையா, முன்னாடியே கிடச்சிருச்சு. இது மாதிரி நம்ம மீண்டும் வந்துட்டு ஹாப்பி கேஸ்ட் சப்போஸ் அங்கே கிடைக்காம நம்ம உள்ளே போயிருந்தால் யோசிச்சு பாருங்கள், எடுத்துருக்கவே முடியாது. கேஸ்டர்ஸ் அவ்வளோ கேஸ்டர்ஸ் இருந்தது, எங்கன்னு போய் நான் அதை கண்டுபிடிச்சிருப்பேன். அதனால் வந்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டா தான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பின்னாடி வந்து அந்த பிளேஸும் அந்த ஸ்கெலிட்டனும் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்படி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா என்னை வந்துட்டு மீண்டும் அந்த கண்ணுக்கு தெரியாதது வந்து என்னை அடிச்சுட்டே இருந்தது. எனக்கு வேறு எங்கடா செத்து போயிட்டா வந்துட்டு நம்ம ஹாப்பி கேஸ்ட் தேடி மீண்டும் வரணுமோ அப்படின்ற மாதிரி ஒரே என்ன சொல்கிறது பயம். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வந்து முன்னாடியே வந்துட்டு ஹாப்பி கெஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. சப்போஸ் வந்து அங்கே இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், நான் அந்தாட்ட போய் எவ்வளோ நேரம் தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் நான் இப்போ செத்து போயிட்டு நான் வந்து ஹாப்பி கெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டா கூட நான் ரிட்டர்ன்லாம் வந்து இப்போதைக்கு தேட மாட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு இப்போதைக்கு வந்து இங்கே நம்ம ஹெல்த்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் நம்ம வெளியே போகணும். ஏன்னா வெளியுமே எப்படி இருக்கும் என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ இவன் வந்து டிங்குன்னு உள்ளே வந்தானா, இவனை இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வயிற்றில் கத்தி வச்சு ஒரு வீட்டில் நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவனை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து நமக்கு ஹெல்த் ஃபுல்லாகிடுச்சு. ஒரே வேகமாக விட்டு மாதிரி ஓடியே போயிடணும். ஏதாவது வந்து செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக சொல்கிறேங்க, நான் ரிட்டன் ஹாப்பியஸ்ட் தேடி வரமாட்டேன். அதாவது நம்ம வந்துட்டு என்போர்ட்டல் போயிட்டு அப்புறமா வேணால் வருவோம். ஸோ வந்துட்டு நான் இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறமும் ரொம்ப தூரம் இருக்குது. என்ன பண்ணுறீங்க, என்னை அப்படி பார்த்துட்ருக்கீங்க? சரி வாங்க, நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு நான் ஹாப்பி கெஸ்ட் வந்துட்டு பெருசு பண்ணி அதில் ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறது இல்லை, எனக்குமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட். நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஹாப்பி கெஸ்ட் எடுத்து அதை வந்துட்டு ஃபீட் பண்ணி வந்து ரைட் பண்ணது கிடையாது. ஸோ வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு ஒரே ஹாப்பியில் வந்து வேக வேகமாக போயிட்டு இருந்தேன். ஸோ நான் போகிறதுல வந்து சிலதை வந்து கட் பண்ணிப்பேன். நான் ரொம்ப தூரம் நம்ம போகணும் இல்லையா, அதுக்குள்ளே உங்களுக்கு போர் அடிச்சுன்னா என்னை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. தென் வந்துட்டு நம்ம இப்போ போர்ட்டல்கிட்ட வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பச்சி பூ குளருது. பன்னி மண்டையை வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தானா, அவனை ஒரு போட்டு இங்கே வந்தா, இந்த காப்பர் மண்டையை என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு எல்லாரையும் ஒரு போட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வந்த எல்லா திங்ஸையும் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாப்பி கெஸ்ட்டை வந்துட்டு அதாவது பெருசாக்குவோம், க்ரோ பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து நம்ம ஹாப்பி கெஸ்ட்டை வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா அதோட ட்ரைனஸ்லாம் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ அப்புறமேட்டுக்கா ஃபீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது என்ன ஐஸ் பால்ஸ் வந்துட்டு வேணும். ஸோ வந்துட்டு நான் ஹாப்பி கெஸ்ட்டை வந்துட்டு பெருசாக்கிறதுக்காண்டி தண்ணி கொண்டாந்து அதுக்குள்ளே வந்து நான் ஹாப்பி கெஸ்ட்டை வச்சுட்டேன். தென் அது வந்து சப்போஸ் பெருசாகி வந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணுறதுக்காண்டி ஐஸ் பால்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அப்போது பார்த்தீங்கன்னா
இந்த காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பக்கம் என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. பாக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் அதுங்க எடுத்து எடுத்து எங்கே கொண்டு போய் வச்சுச்சிங்கன்னே தெரியல. நானும் இருந்துட்டு சரின்ட்டு நாங்கள் வச்சுருந்த எல்லா பொருளையும் எடுத்து வேறு பொட்டியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ தான் இந்த பையன் வந்துட்டு உயிர் பிழைச்சி வந்தான். சரி ஓகேன்ட்டு அவருக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஒரே ஸ்மைல் தான், ஆஹா அழகு தான் அப்படின்ட்டு நானும் சரி ஓகே அப்படின்ட்டு அது மேலே ரைடு கொடுத்தா அது என் வீட்டு ஹைட்டுக்கு இருக்கும் போலங்க. நான் வீட்டுக்கு மேலே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன மீண்டும் உள்ளே வந்தேன்னா ஒரே குஷியாக அவனும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தான். எனக்கு ஒரே குஷி. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இதுக்கு மேலேயும் வந்து அந்த ஹைஸ் பால்ஸை ஃபீட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் ஃபீட் பண்ண முடியல. ஓகே அவனுக்கு போதும்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம இருட்டாயிடுச்சு தூங்கணும். இந்த ஐஸ் பால்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஐஸ் பிளாக்காக மாற்றிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஒரு பக்கம் தூக்கிட்டு இருந்தான். சரி ஓகே நம்ம தூங்கி ஏஞ்சி வந்துட்டு அவன்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்கி ஏஞ்சிட்டு வந்துட்டு அவன்கிட்ட இருந்த பொருளை வாங்கிட்டு அவனை 4 சாத்திட்டு பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இவனுங்களை ஒரு ஆசைக்கு வளர்த்து விட்டுட்டேன். ஆனால் இவனுங்க ஃபுல்லாக என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு மாற்றிட்டு இருக்கானுங்க பெட்டியில் இருக்கிறத. அவங்க பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டாங்கன்னா ஓகே தான், ஆனால் பெட்டிக்குள்ளே வைக்கலைன்னா ஓகே சரி ஓகேன்ட்டு இந்த ரொம்ப நேரமாக இந்த ஹாப்பி கெஸ்ட்டு கூட தான் சுற்றிட்டு இருந்தேன். இவன் வந்துட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வெளியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெளியே போனாலும் நான் எந்த சைடு போனோ அந்த சைடு பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்தான். இங்கே பாருங்களேன் அழகாக இருக்கான்ல. சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இங்கே பாருங்க தெரியுதா, நான் வெளியே வந்தேன்னா ஒன்றே நான் எங்கே போகிறேனோ அந்த சைடில் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருந்தான். சரி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்டு போர்ட்டலில் கண்டுபிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த எண்டர்மேன் ஐயெல்லாம் எடுத்தேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு அந்த பிளாஸ்டோடைய இதை வந்துட்டு உருக்கி அது கூட வந்துட்டு நம்ம சேர்த்தும் போது தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எண்ட் போர்ட்டல் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணவும் முடியும். தென் எண்ட் போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் பண்ணவும் முடியும். அதனால் வந்துட்டு நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ட் போர்ட்டலை தேடி தான் போக போகிறோம். ஸோ வந்துட்டு நான் போகிற வழியில் இந்த வில்லேஜர்ஸ் கிட்ட வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். இதை வந்துட்டு நான் என்ன எப்படி கண்டுபிடிச்சி போகிறேன்னா இது வந்து தூக்கி போடுறோம் இல்லையா, இந்த கையில் வச்சுருக்கிற எண்டர்மேன் ஐயை அப்படி நம்ம தூக்கி போட்டோன்னா அது வந்து எண்ட் போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போகும். அதனால் வந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் தூரம் குறிப்பிட்ட தூரத்துக்கு நானாகவே ஒரு வழியை பார்த்து போயிட்டுருந்தேன். போயிட்டு வந்துட்டு நம்ம அதை தூக்கி போடலாம். ஸோ வந்துட்டு நான் இந்த வில்லேஜர் இருந்தால் இல்லையா அந்த சைடு தான் வந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன்னா அங்கே தான் நிறைய டெம்பிள்ஸும் இருந்தது, அப்புறம் வில்லேஜஸும் இருந்தது. ஏதாவது ஃபுட் தேவைன்னா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த சைடு தான் வந்தேன். பட் வந்துட்டு நான் இந்த சைடு வந்தாலுமே இந்த ஐபால் போகிற இடத்துக்கு தான் நான் போக முடியும். அப்படி தூக்கி நம்ம போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு அது விழுந்துடும். நம்ம எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. இங்கே பாருங்களேன் சூரியனை. அதுக்கப்புறம் இவன் வந்து திடீர்னு மறைஞ்சும் போயிடுது இந்த ஐபாலு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வேகமாக கிளம்பிட்டேன். தென் காய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். இதில் வர சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரே மன வருத்தமாக போயிடுது. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருவேன். இப்போ வந்துட்டு ஒரு வழியாக நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பட் இருட்டாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல தூங்கி எழுந்திருவோம். அப்படி தூங்கி ஏஞ்சிட்டு இங்கே இருந்து தான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போட் இருந்தது. சரி ஓகே அந்த போட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அந்த போட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு மீண்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ட் போர்ட்டல் தேட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இந்த டைமில் டைவர்ட் ஆக மாட்டேன், அதனால் கவலைப்படாதீங்க. அப்படியே இங்கே போகும்பொழுது வந்துட்டு இந்த வாட்டர் வேர்ல்டு இருக்கு இல்லையா அது இருந்தது. நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய இடத்துல வாட்டர் வேர்ல்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு இங்கே இருந்த அந்த கேண்டில் எடுத்துட்டேன். இப்போ போட் வந்துட்டு தரையில் இருக்கிறதுனால மேலே ஏறி போகிறதுக்கு நம்ம கீழே ஃபஸ்ட்டு போயிடலாம். எனக்கு கீழே தானே பெட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது பெட்டி இங்கே இருந்தது. டைமண்டு தென் வந்துட்டு ஆமர் சின்னமாக அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். தென் ஒரு மேப்புமே இருந்தது, ட்ரெஷர் மேப்பு. சரி இங்கேருந்து எப்படா மேலே போகிறதுன்னு பார்த்தா ஒரு ஸ்டெப்ஸு கூட இல்லைங்க, எப்படிங்க மேலே வர முடியும்? அப்புறம் நான் உடச்சிட்டு வந்ததை வச்சு மேலே வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு பொட்டி இருந்தது, அதில் நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி பவ் இருந்தது. ஸோ வந்து நமக்கு ஆரோ வந்துட்டு ரொம்ப அதிகம் தேவைப்படாது. இன்ஃபினிட்டி பவ் இருந்தால் ஒன்று இருந்தாலே போதிக்கும். ஸோ நமக்கு இது வந்து எண்ட் போர்ட்டலில் கூட யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போவே பார்த்திங்கன்னா பேக் ஃபில் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் வந்துட்டு எண்ட் போர்ட்டல் கட்டி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம மீண்டும் வந்துட்டு நான் எண்ட் போர்ட்டல் பார்க்குறதுக்காண்டி அந்த ஐபாலை தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னா கிட்டேயே வந்துட்டு அது விழுந்துகிட்டே இருந்துச்சு. தென் வந்துட்டு சரி ஓகே, ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது
இந்த எண்டர்மன் ஐ வந்துட்டு மறையிற இடத்துல தான் வந்து இருக்கும், இல்லைனா உள்ளே போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு எண்ட் போர்ட்டல் கண்டுபிடிச்சோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தென் டாஸ்க் ஏதாவது கொடுக்கனாலும் கொடுங்க, நான் வந்து அதை கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாங்க. டாடா, பாய்.